இன்றைய நற்செய்தி லூக்கா அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 1, 3 மற்றும் 11-32 வரை. வரித்தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூலறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது இயேசு ஒரு உவமையை கூறினார். ஒருவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். இளையவன் தனது தந்தையிடம் சொத்தை பிரித்து கேட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். தொலைநாட்டில் தவறான வாழ்க்கையில் வாழ்ந்து அனைத்து பணத்தையும் இழந்தான். நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது. பசி, வறுமை, வாடினான். அந்நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் பன்றி மேய்க்க சென்றான். அறிவு தெளிந்தவனாய் தன் தந்தையிடம் போய், அப்பா, நான் உமக்கும் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தேன். என்னை மன்னியும், உன் வேலையாட்களாக என்னை வைத்துக் கொள்ளும் என்றான். அவனது தந்தை கட்டி அணைத்து முதல் தரமான ஆடைகளை அணிவித்து விருந்துண்டு மகிழ்ந்தார். அதை கண்ட மூத்த மகன் வருந்தினான். அதற்கு தந்தையோ, உன் தம்பி இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான்.